ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த விலாகோட ஷூட் வைண்ட் அப் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ அதுக்கான ரீசன் வந்து வீடியோட எண்டில் இருக்குது. ஸோ கீப் வாட்சிங் டில் தி எண்ட். விலாக் வந்து ஆஃப்டர்நூனில் இருந்து தான் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி ஃபுல் டே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்லாம் சித்தி வீட்டில் இருந்து தான் வந்துச்சு. ஸ்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா வந்து உப்புமா செஞ்சு வச்சுட்டு தான் போயிருந்தாங்க. அண்ட் அன்றைக்கி வெயிலும் அதிகமாக இருந்ததும் சித்தி கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. சுகர் கேன் ஜூஸ் என்னோட ஆல் டைம் ஃபேவரட். எங்கே கடை பார்த்தாலும் போதும், உடனே போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லா சில்லுன்னு ஒரு கிளாஸ் ஜூஸ் குடித்தோன்னா சோல் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். தென் ஈவினிங் ஒரு 4 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். வெதர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டு நல்லா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தம்பியும் வீட்டில் இருந்ததுனால சரி ஏதாவது சூடாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு பனானா பேன் கேக் ரெடி பண்ணி கொடுத்தேன். இது வந்து ஹெல்த்தியர் வெர்ஷன் ஆஃப் பேன் கேக். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மைதா ஃபார்ச்சூன் பிராண்டோட சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா யூஸ் பண்ணி தான் பேன் கேக் செஞ்சுருந்தேன். ஸோ இப்போ குயிக்காக இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2 பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இன்ஸ்டெட் ஆஃப் பனானா நீங்கள் ஆப்பிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாழைப்பழத்தை அப்படியே ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு லைட்டாக பியூரே பண்ணி சேர்த்தா தான் பேன் கேக்கோட டெக்ஸ்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ்க்கு பண்ணிக்கோங்க. அரைச்ச பனானாவை ஒரு பவுலில் மாற்றிட்டு அது கூட 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். எக் வந்து ஆப்ஷனல் தான், ஸோ யூ கேன் ஸ்கிப் தட். ஒன்ஸ் முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 minutesக்கு கண்டினியூஸாக பீட் பண்ணி எடுத்திங்கன்னா பேன் கேக்ஸ் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஆல்சோ இதில் கொஞ்சமாக நீங்கள் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். தென் ஹியர் கம்ஸ் த மெயின் இன்க்ரீடியன்ட், ஃபார்ச்சூன் சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா. இந்த கோதுமை மாவில் 100% வீட் ஃப்ளவரும் 0% மைதா இருக்குது. ஸோ ரொட்டீஸ் அண்ட் சப்பாத்திஸ்க்கான மாவு பிசைறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ரொட்டீஸ் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் இருக்கும். ப்ளஸ் இந்த மாவு தண்ணியை நல்லா அப்சார்ப் பண்ணுறதுனால டோ வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ஃபார்ச்சூன் சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா யூஸ் பண்ணி எந்த ரெசிபி செஞ்சாலும் லெஸ் எஃபர்ட் அண்ட் மோர் சாஃப்ட்னஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் கோதுமை மாவு வாங்குறப்போ டூ செக் அவுட் திஸ் பிராண்ட். இப்போ பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை கூட 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் நாட்டு சக்கரை, கூட கொஞ்சமாக பேக்கிங் பவுடரும் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கிற பனானாவில் இனிப்பு இருக்கும். ஸோ சுகர் ஆட் பண்ணுறப்போ உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தென் இது கூடவே காய்ச்சி ஆற வச்சு 1/2 கப் பால் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்திங்கன்னா தோசை மாவு மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஒரு பேட்டர் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த பேட்டரை பேன் அப்படி இல்லைனா தவாவில் கொஞ்சம் திக்காக வர மாதிரி ஊற்றிட்டு 2 சைடும் நல்லா கலர் மாதிரி உள்ளே வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான பேன் கேக்ஸ் ரெடி ஆயிரும். இதை சர்வ் பண்ணுறப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பனானா பீசஸை கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்ட்ராபெரிஸ், ப்ளூபெரிஸ் எது வச்சாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக ஹனியும் டிசல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனலி இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தம்பிக்கும் பிடிச்சிருந்ததுனால நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். ஸோ தேங்க்ஸ் டு ஃபார்ச்சூன் சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா ஃபார் த சாஃப்ட் பேன் கேக்ஸ். அன்றைக்கி இருந்த மேஜர் வேலை பார்த்திங்கன்னா என்னோடய செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸில் இருக்கிற தேவையில்லாத திங்ஸை தூக்கி போட்டு ரூமை க்ளீன் பண்ணுறது தான். இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் டீக்ளட்டர் பண்ணி டீப்பாக க்ளீன் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மேலோட்டமாக சுத்தம் பண்ணதும் எது புதுசு எது பழசுனே தெரியாத அளவுக்கு திங்ஸை டம்ப் பண்ணி வச்சுருந்தேன். இன்னும் சொல்ல போகணுன்னா அதில் பாதிக்கு பாதி ப்ராடக்ட்ஸ் காலியாகிருச்சு. ஸ்டில் அந்த எம்டி பாட்டில்ஸ் எதுக்காக சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு தெரியல. அதாவது மெஜாரிட்டி ஆஃப் வீட்டில் ஒரு பழக்கம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ்ட் காலி ஆயிடுச்சுன்னா புதுசு மாற்றாமல் அந்த பழசே 2ஆக கட் பண்ணி சைடில் ஒட்டிகிட்டு இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணால் தான் தூக்கி போட மனசே வரும். அதே மாதிரி தான் இந்த காஸ்மெட்டிக்ஸும், லைக் ஃபேஸ் க்ரீம், பாடி லோஷன்லாம் பார்த்திங்கன்னா 2ஆக கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற க்ரீமை ஒரு 3 to 4 daysக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் அது குப்பை தொட்டிக்கே போகும். ஸோ இந்த மாதிரி எந்த வீட்டிலலாம் பழக்கம் இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்னோடய ரூம் டூர் ஷேர் பண்ணியிருந்தப்போ கூட மென்ஷன் பண்ணியிருந்தேன். லைக் இந்த செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ் நான் சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்து ஸ்பேஸ் தான். பட் அதுவே சம்டைம்ஸ் எனக்கு பேக் ஃபயர் ஆகுது. சின்ன ஸ்பேஸாக இருந்திருந்தால் கண்டிப்பாக அடிக்கடி க்ளீன் பண்ணியிருப்பேன். பட் இதில் தான் நிறைய இடம் இருக்கே, என்னென்னலாம் கைக்கு கிடைக்குதோ அதெல்லாத்தையும் எடுத்து போடுன்னு சொல்லிட்டு ஒரு குப்பை தொட்டியாகவே மாறிடுச்சு. பட் இந்த ஒரு பார்ட்டிஷன் மட்டும்தான் இந்த மாதிரி கிளம்ஸியாக இருக்கும். மற்றபடி கீழே இருக்கிற 3 ட்ராயர்ஸுமே நீட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு இதில் ஃபுல்லாகவே இமிட்டேஷன் ஜுவல்ஸும், இன்னொரு பார்ட்டிஷன் ஃபுல்லாக ஹேர் டூல்ஸும், அண்ட் இன்னொரு இதில் வந்து சம் ரேண்டம் திங்ஸ் தான். பட் அது அடிக்கடி எடுக்காமல் இருக்கிறதுனால நீட்டாக தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதாவது ப்ராடக்ட் ப்ரொமோஷன் வீடியோ போஸ்ட் பண்ணுறப்போ நிறைய பேருக்கு வர டவுட்ஸ் என்ன அப்படின்னா, வீடியோவில் ப்ரொமோட் பண்ணுற ப்ராடக்ட்ஸை நிஜமாகவே யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை வீடியோக்காக மட்டும் காட்டிட்டு ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு டவுட் இருக்குது. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், நான் இது வரைக்கும் ப்ரொமோட் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே பர்சனலாக என்னோடய ஸ்கின்னில் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேனே தவிர சும்மா வீடியோக்காக க்ரீம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ பண்ணதே கிடையாது.
பொதுவாக ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி ப்ராப்பராக அதோட ரிசல்ட்ஸ் தெரியறதுக்கு மினிமம் 3 to 4 வீக்ஸ் ஆச்சும் டைம் ஆகும். ஜஸ்ட்டு 1 or 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அஃப்கோர்ஸ் எந்த ரிசல்ட்டும் இருக்காது. ஸோ அதனால் எந்த பிராண்டை நான் அப்ரோச் பண்ணாலும் நான் டைம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் ப்ரொமோட்டே பண்ணுவேன். அதுலேயும் ஒரு சில பிராண்ட்ஸில் வருவாங்க ஸ்கிரிப்டோட. அப்படி இனிஷியலாக டிஸ்கஸ் பண்ணும்போதே கேட்பேன், ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா நான் வீடியோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட்லாம் படித்து பார்த்தோன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கும் கதைக்கும் சம்மந்தமே இருக்காது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த பிராண்ட் என்னோடய ஸ்டைல் ஆஃப் வீடியோஸ்க்கு அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நியூ பிராண்ட்ஸாக இல்லாமல் ரிப்பீட்டடாக ஒரு சில பிராண்ட்ஸ்க்கு மட்டும்தான் மந்த் ஆன் மந்த் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் ப்ரொமோஷனுக்கு வர ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் நான் ஏதாவது தனியாக இன்வெஸ்ட் பண்ணி ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் நல்லா இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். ஃபார் இப்போ வரைக்கும் நான் தனியாக எந்த ஸ்கின் கேர் பிராண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினது கிடையாது. உங்கள் கூட ஷேர் பண்ண அதே ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு மேலேயும் யாராவது ஃபேக் ப்ரொமோஷன்ஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா இட்ஸ் அப் டு யூ. இதுக்கு மேலே எப்படி ப்ரீஃப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இங்கே வந்து ஸ்கின் கேர் தனியாகவும் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தனியாகவும் செக்ரிகேட் பண்ணி வச்சுட்ருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த கவரோட அப்படியே வச்சுருக்கிறதுனால அதிகமாக ஸ்பேஸ் ஆக்கியூபை பண்ணுது. ஸோ அந்த டப்பாலாம் தூக்கி போட்டு ஜஸ்ட் ப்ராடக்ட் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். அண்ட் ஆன்லைனில் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆர்கனைசர்ஸ் வந்து கிடைக்குது. லைக் லிப்ஸ்டிக்கு தனியாகவும் அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு தனியாகவும் இருக்குது. பட் இப்போ வரைக்கும் நான் அந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் எதுவுமே வாங்கினது கிடையாது. கிச்சனுக்காக ஒரு சிலது வாங்கினது ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுருந்தோம். அதை வச்சே தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஜுவல்லரி பாக்ஸஸ்லாம் இருக்குல்ல அதிலே போட்டு வச்சாலே போதும் தான். இதுக்குன்னு தனியாக இன்வெஸ்ட் பண்ணி எதுக்கு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுலேயே வச்சு தான் நான் நீட்டாக செக்ரிகேட் பண்ணி வச்சேன். நான் இன்னும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். லைக் 2-3 இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று காலி பண்ணதுக்கப்புறமா இன்னொன்று எடுக்காமல் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி வச்சுருக்கேன் போல். அது ஏகப்பட்ட பாட்டில்ஸ் தான் தேடும்போது கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஒரு இதில் போட்டு மேக்ஸிமம் கிளியர் பண்ணியிருக்கேன். என்னை விட என்னோடய தங்கச்சிக்கு ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். எனக்குமே இருக்குது. பட் ஆனால் ஒரு சில டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணவே கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணுவேன். எப்போவுமே இந்த மாதிரி காஸ்மெட்டிக் செக்ஷன்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவோம். பட் அன்றைக்கி எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா அந்த ட்ரா வந்து டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிறதுனால தான் க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுது. ஆக்சுவலி இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 4 monthsக்கு அப்புறம் அந்த செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிடுச்சு. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ண முடியாமல் இருந்தது. என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் சைடில் இருக்கிற சேனல்ஸ் ஃபுல்லாக போயிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து வைக்கும்போது எல்லா சைடும் வெயிட் வந்து ஈவனாக இருக்கணும். பட் நாங்கள் வந்து ஒரு சைடு வெயிட் அதிகமாகவும் ஒரு சைடு வெயிட் கம்மியாகவும் வச்சதுனால வெயிட் அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த சைடில் இருக்கிற சேனல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஒரு 2 months முன்னாடி தான் நினைக்கிறேன் மொத்தமாக எல்லாத்தையுமே மாற்றி சரி பண்ணது. நிறைய பேர் என்கிட்ட அண்டர் ஆர்ம் டார்க்னஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து இப்போ வரைக்கும் இந்த டர்ம்டாக்கோட அண்டர் ஆர்ம் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபார் நல்லா தான் இருக்குது. பட் என்னென்னா அப்படியே கம்ப்ளீட்டாக பிக்மெண்டேஷன் போயிடுச்சு அப்படின்னா கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து வேனிஷ் ஆகும். பட் இதை விட வேறு ஏதாவது நல்ல ப்ராடக்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. சப்போஸ் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா லெட் மீ நோ தட் இன் கமெண்ட்ஸ். ஒரு வழியாக ஃபஸ்ட் பார்ட்டிஷனில் இருந்து எல்லா திங்ஸும் டீக்ளட்டர் பண்ணி செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறமா ஒன்றா தேவை இருக்கிற திங்ஸ் மட்டும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சா போதும். இது வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிரும்னு நினச்சிட்டு வந்தது. ஆனால் இழுத்துச்சு நைட்டு 11:30 மணி வரைக்கும் இந்த வேலையை தான் போயிட்டு இருந்தது. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் வீடியோவில் லிப்ஸ்டிக் ஷேடுமே கேட்குறீங்க. உண்மையாக சொல்லணுன்னா நான் ஒரு ஷேட் மட்டுமே செப்பரேட்டாக யூஸ் பண்ண மாட்டேன். லைட்டர் ஷேட் ஒன்று, டார்க்கர் ஷேட் ஒன்று, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ ஒரு மாதிரி நியூட்ரல் கலர் கிடைக்குதா, அது என்னோடய ஸ்கின் டோனுக்கு வந்து நல்லா செட் ஆகுது. அதனால் 2 ஷேட் மிக்ஸ் பண்ணுறதுனால பர்டிகுலராக இதுதான் அப்படின்னு சொல்ல முடியல. அந்த டைமுக்கு எது நல்லா இருக்குன்னு தோணுதோ அதை போட்டு போகிறது தான். அண்ட் என்கிட்ட இருக்கிற மேஜர் லிப்ஸ்டிக் பிராண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டேஸ், மார்ஸ், 2-3 ஃபேஸஸ் கேனடா அண்ட் அதுக்கப்புறம் ஸ்விஸ் பியூட்டியில் 1-2 வச்சுருக்கேன். அண்ட் கலர்ஸுமே மிக்ஸ்டப் தான். ஒரு சில நியூட்ரல் கலர்ஸும் இருக்குது, பேஸ்டல் கலர்ஸும் இருக்குது. அதே மாதிரி டார்க்கர் ஷேட்ஸும் வச்சுருக்கேன். டார்க்கர் ஷேட் அப்படியே ஒன்று மட்டுமே போட்டோன்னா அடித்த மாதிரி இருக்கும். அதனால அது மிக்ஸ்அப் பண்ணி போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ட்ராவில் என்னென்ன திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிடுறேன். இந்த குட்டி டப்பாவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மெயினாக பேஸ் மேக்கப்புக்கு தேவையான திங்ஸ் தான். லைக் ப்ரைமர், ஃபேஷியல் ரேசர், ஃபேஷியல் ரோல் ஆன், டிண்டட் மாய்ஸ்சரைசர், இந்த மாதிரி திங்ஸ் தான் இருக்குது. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஐஷேடோ பேலட்ஸ் ஒரு 3 தான் வச்சுருக்கேன். அதில் 2 வந்து திருவிழாவில் வாங்கினது, 1 மட்டும்தான் பிராண்டாக எடுத்தது. அது வந்து ஸ்விஸ் பியூட்டியோடது, நல்லா தான் இருக்குது. தென் அப்படியே அதுக்கு பக்கத்தில் வந்து காம்பேக்ட் வச்சுருக்கேன். லாக்மி காம்பேக்ட் நல்லா இருக்குது, அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு ஜெல் காம்பேக்ட். அண்ட் இந்த ஒரு ஸ்கின் கேர் டப்பா தான், ஏதோ ஒரு ப்ராடக்ட்க்கு வந்த டப்பா தான். அது எதுக்கு தூக்கி போடணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து ஹேர் பேண்ட்ஸு, கிளிப்பு, அதுக்கப்புறம் இந்த பிரேஸ்லெட் கைண்ட் ஆஃப் பேங்கிள் இருக்குல்ல, அதெல்லாமே இதில் போட்டு வச்சுட்டேன்.
இந்த லிப்ஸ்டிக் தான் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் அங்கே இங்கே அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த ஓரத்தில் வந்து வச்சாச்சு. அண்ட் இந்த மேக்கப் திங்ஸுமே தனியாக வச்சா எடுக்கிறதுக்கு க்ளம்ஸியாக இருந்தது. ஸோ அதனால் ஒரு ஜுவல்லரி டப்பாவில் எல்லாத்தையுமே போட்டு ஒரே இதாக வச்சுட்டேன். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் வந்து இப்போ வரைக்கும் நான் 3 தான் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து ஃபேஸஸ் கேனடா, இன்னொன்று வந்து என்வைபே, அதுக்கப்புறம் ஃபேஸஸ் கேனடாவோட டிண்டட் மாய்ஸ்சரைசர். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரெகுலர் யூஸ்க்குமே அது நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு குட்டி பாக்ஸில் லிப் கேர், அதுக்கப்புறமா அடிக்கடி தேவைப்படுற ஆயின்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஒரு இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அண்ட் மேக்கப் திங்ஸ் எல்லாமே இந்த டப்பாவில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கு. சப்போஸ் மேக்கப் பண்ணும் அப்படின்னா இந்த ஒரு டப்பா மட்டும் எடுத்தால் போதும், எல்லாத்தையுமே போட்டு குழப்ப தேவை இருக்காது. அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் ஃபுல்லாகவே ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் தான். லைக் ஹேர் சீரம், அப்புறம் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற சீரம், மாய்ஸ்சரைசர், தென் சன்ஸ்க்ரீன், பாடி லோஷன், இதெல்லாமே இந்த சைடில் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் இவ்வளோ ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்கா அப்படின்னே தோணுச்சு. அண்ட் ஒரு சில நெயில் பெயிண்ட்ஸும் இருந்தது, அது ரெகுலராலாம் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிவிட்டு அது கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வீடியோ பார்த்தாலே எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு தெரியும். ஸோ அதனால் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் தட் நான் என் லைஃப்பில் பண்ண பெரிய தப்பை நீங்கள் யாரும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு சில டிப்ஸ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி லாஸ்ட் இயரே இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன், பட் டைம் தான் செட் ஆகலை. ஸ்டில் இட்ஸ் நாட் டூ லேட். இன்னும் சொல்ல போகணுன்னா இப்போ கரெக்டான டைம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 12th ரிசல்ட்ஸ் May 8 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சூன் 10th ரிசல்ட்ஸும் வரப்போகுது. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணி நல்லபடியாக மார்க் வாங்கியிருக்கிற எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்கேஸ் நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்ஸ் எடுக்க முடியல அப்படின்னு நினச்சாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட் அதை விட்டுட்டு இதுக்கு அடுத்து தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட் தான், பட் அதுக்குன்னு அந்த மார்க் மட்டுமே வச்சு நம்ம என்டையர் லைஃப்பை வந்து ஜட்ஜ் பண்ணிட முடியாது. 12th வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். 12th முடிச்சுட்டு காலேஜ் போனீங்கன்னா அந்த காலேஜ் லைஃப் ஒரு மாதிரி இருக்கும். இதுவே காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் லைஃப் அப்படின்னு என்டர் ஆனீங்கன்னா அந்த லைஃப் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் பாஸ்ட்டில் நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமோ, அப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறத விட ஃப்யூச்சரில் எப்படிலாம் பண்ணால் உங்கள் லைஃப் நல்லா பில்ட் பண்ண முடியுமோ அதுக்கான தாட்ஸ் வந்து நீங்கள் இப்போவே பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். இந்த டாபிக் நான் மெயினாக டிஸ்கஸ் பண்ணதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா, என்னோடய சப்ஸ்கிரைபர் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஸ்கூல் பசங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால் இதை பற்றி ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ நான் என் லைஃப்லேயே பண்ண பெரிய தப்பு இப்போ வரைக்கும் ரெக்ரெட் பண்ணுறேன் அப்படின்னா 12th அப்புறம் நான் சூஸ் பண்ண இன்ஜினியரிங் டிகிரி தான். எனக்கு நிஜமாவே 12th வரைக்கும் மெடிக்கல் சைட் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. MBBSக்கு நான் ட்ரை பண்ணேன், பட் சப்போஸ் அது முடியாட்டி அதுக்கு கீழே வர ஏதாவது கேட்டகரிஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். மெடிக்கல் ரிலேட்டடாகவே நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ அது ஏதாவது நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் அட் லாஸ்ட் என்னோடய தலையெழுத்தாக என்னன்னு தெரியல, இன்ஜினியரிங்கில் தான் போய் விழுந்தேன். இன்னும் சொல்ல போகணுன்னா ஸ்கூல் படிக்கும்போது எது வேணாலும் நான் சூஸ் பண்ணுவேனே தவிர இன்ஜினியரிங் டிகிரி மட்டும் நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். பட் அட் லாஸ்ட் அதுவே படிக்கிறதுக்கான ஒரு நிலைமை வந்ததுக்கு ரீசனும் நான் தான். ஏன்னா 12th அப்புறம் நான் டிசிஷன் ஒழுங்காக எடுக்கலை, அது என்னோடய தப்பு தான். ரிசல்ட் வந்த உடனே ஓகே நம்மளால் வந்து மெடிசன் பண்ண முடியல அப்படின்னா வேறு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் அதோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வேறு என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, அதோட ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி கிடைக்கும்னு வந்து நான் ரெஃபர் பண்ணி பார்த்துருக்கணும். பட் எதுவுமே பண்ணாமல் சும்மா ஐடியலாகவே உட்கார்ந்ததுனால அட் லாஸ்ட் வேறு வழியே இல்லாமல் தான் சூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம தான் படிக்கல, அட்லீஸ்ட் நம்ம பசங்களாவது படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தாட் மட்டும்தான் இருக்குமே தவிர அவங்க இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான். மார்க்ஸ் வந்த உடனே உனக்கு என்ன படிக்க பிடிச்சிருக்கோ அதை படி அப்படின்னு சொல்லி டெசிஷன் மேக்கிங் என்கிட்ட தான் விட்டாங்க. பட் அந்த டைமில் மார்க்ஸ் பார்த்த உடனே நான் தான் கொஞ்சம் டவுன் ஆகிட்டேன். லைக் எனக்கு அதுக்கப்புறமா என்ன யோசிக்கிறதுனே தெரியாமல் எடுத்த முடிவு தான் இந்த இது. ஒரு கட்டத்தில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா பிஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னு தோணுச்சு. பட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கு காலேஜஸ்லாம் பார்க்கும்போது கம்மி தான். அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தா எக்கச்சக்கமாக இருந்தது. ஃபீஸ் கன்ஸ்டெயின் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம எது வேணாலும் படிக்கலாம், பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபீஸ் கட்டுறதுக்கு ரெடியாக இருந்தால் தான் பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு கன்ஸ்டெயின் இருந்ததுனால பார்த்து தான் கோர்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ரிசல்ட் வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் எதுவுமே பண்ணலை. மற்றவங்க எல்லாமே சொல்லி கவுன்சிலிங் போடவாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கவுன்சிலிங் போட போனோம். அங்கே வந்து சர்டிஃபிகேட்ஸ் நான் தப்பாக சப்மிட் பண்ணதுனால ஃபஸ்ட் கவுன்சிலிங் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அதுவுமே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருந்தா படிக்காமலேயே போயிடணும் அப்படிங்கிற பயத்தில் தான் வந்து அம்மா தான் நிறைய இடத்துல கேட்க ஆரம்பித்தாங்க, லைக் எது படிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ மேஜராக எல்லாருமே சஜஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்
இன்ஜினியரிங் தான். நாங்கள் ஜாயின் பண்ண டைமில், அதாவது 2017 இன்ஜினியரிங் டிகிரி வந்து பூமில் இருந்தது. யாரை பார்த்தாலும் இன்ஜினியரிங், சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, அப்புறம் மெக்கானிக்கல், சிவில், இந்த 5 கோர்சஸ் தான் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்தது. அண்ட் நான் ஸ்கோர் பண்ண மார்க்கு கவுன்சிலிங்கில் காலேஜ் கிடச்சா ஃபீஸ் கம்மியாகும்னு சொன்னதுனால நானுமே சரி ஓகே அப்படின்ட்டேன். அட்லீஸ்ட் அந்த டைம்லேயாச்சும் நான் வேறு ஏதாவது கோர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கலாம். லைக் இன்ஜினியரிங் அப்படின்னா இந்த 5 கோர்சஸ் மட்டும் இல்லாமல் அதுலேயுமே நிறைய இருக்குது. பட் அது எதுவுமே நான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணாமல் ஓகே எல்லோரும் சிஎஸ்சி சூஸ் பண்ணுறாங்க, நம்மளும் சிஎஸ்சியே போவோம்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டேன். இதை விட ஹைலைட் என்னென்னா, எல்லாருமே 2-3 காலேஜஸ்க்கு அப்ளிகேஷன் போட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நான் அதை கூட பண்ணாமல் யாரோ ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால ஒரே காலேஜ் தான் போனோம். போனதுமே சரி இதுக்கு மேலே எங்கே ஏறி இறங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அட்மிஷனும் போட்டுட்டு வந்துட்டோம். என்னோடய பேட்ச் வந்து 2017 to 2021. ஸோ அந்த டைமில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா, அதாவது சிஎஸ்சி இன்ஜினியரிங்க்கு ஒரு செமஸ்டருக்கு வந்து 10,000, அப்படி 8 செமஸ்டருக்கு பார்க்கும்போது டோட்டலாகவே 4 வருஷத்துக்கு சேர்த்து 80,000. ஆனால் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து யூஸ்வலாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது அரௌண்ட் 59,000 அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஒரு இயரும் 1,000 அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இதுலையும் என்ன அப்படின்னா, கேஸ்ட் பேஸ் பண்ணி ஃபீஸ் வந்து நமக்கு வேரி ஆகும். ஓகே காலேஜ் ஜாயின் பண்ணிட்டோம், இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறோம், எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் அதுக்கப்புறமாவும் சிஎஸ்சி அப்படின்னா அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும், எந்த மாதிரி கைண்ட் ஆஃப் டிகிரி அப்படிங்கிறதாவது தெரிஞ்சிருக்கணும். அது கூட தெரியாமல் போய் உட்கார்ந்தது தான். ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஃபுல்லாகவே ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக போய் உட்கார்ந்ததுக்கு நிஜமாகவே பர்சனலி எனக்கு வந்து கஷ்டம் அப்படிங்கிறத தாண்டி அதில் சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட்டே வரல. பட் ஒரு டைம் அந்த ப்ரோக்ராமிங் பேப்பர் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணிகிட்டே இருக்கும், சரி நம்ம ஃபஸ்ட்டே வந்து மெடிசன் ஃபீல்டில் ஏதாவது ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணி பிடிச்ச மாதிரி படிச்சிருக்கலாமா அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். இப்போ வரைக்கும் நான் அதை ரெக்ரெட் பண்ணுறேன். காலேஜ் வந்து எந்த விதத்துலேயும் நான் குறை சொல்லவே மாட்டேன். காலேஜ் ஆகட்டும், காலேஜில் கிடைச்ச மெமரிஸ் அண்ட் அந்த காலேஜ் லைஃப்லாம் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி, அதில் எந்த குறையும் கிடையாது. பட் பிடிக்காமல் நம்ம ஒன்று படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் லேட்டர் ஆன் ரெக்ரெட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா, இப்போ 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற எல்லாருமே கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்ன படிக்க பிடிச்சிருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணுறது உங்களோட லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சாஃப்ட்வேர் சைட் போக இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதில் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா ஐடி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுலேயே எக்கச்சக்கமான கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். சப்போஸ் எனக்கு ஐடி சைட்லாம் போக விருப்பமே இல்லை அப்படின்னா வேறு எந்தெந்த ஃபீல்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன படித்தா எந்த மாதிரி ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் காலேஜ் வந்து சூஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் சொல்ல போகணுன்னா, நீங்கள் 12th குரூப் சூஸ் பண்ணும்போதே என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் 12th உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மெடிசன் அப்படின்னா ஓகே நம்ம பயாலஜிஸ், பியூர் சயின்ஸ்லாம் எடுக்கலாம். சப்போஸ் ஐடி வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பயாலஜி குரூப் எடுத்துட்டோம் அப்படின்னா எது வேணாலும் படிக்கலாம், எந்த ஃபீல்ட்னாலும் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ப்ராக்டிக்கலி அது வந்து கஷ்டமாக இருக்குது படிக்கும்போது. நம்ம அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அஸ் அ பயாலஜி ஸ்டூடெண்ட் அடாப்ட் ஆகிறதுக்கே 4 இயர்ஸ் முடிஞ்சு போயிடும். அப்புறம் எங்கே வந்து நம்ம படித்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஃபீல்டுக்குள்ளெல்லாம் போய் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கிறதுக்குள்ளேயே நமக்கு டயர்டாயிரும். இப்போ வந்து நம்ம எல்லாருக்கிட்டேயுமே மொபைல் ஃபோன் இருக்குது, சோஷியல் மீடியாவில் நல்லா ஆக்டிவாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லா கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் இதுதான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அது ஆல்ரெடி யாராவது படிச்சிருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். சப்ஜெக்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும், படித்து முடிச்சதுக்கப்புறம் எந்த மாதிரி வேலை கிடைக்கும்ன்ட்டு நீங்கள் தாராளமாக அதெல்லாமே கேட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கோர்ஸ்குள்ளே காலை வைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ 12th ரிசல்ட் வந்த உடனே நம்ம சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, நைபர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. லைக் இதை படி அதை படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் காதில் வாங்கிக்கோங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எது படிக்க பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அண்ட் முக்கியமாக காலேஜ் சூஸ் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காலேஜ் ஸ்கேம்ஸ் நடக்குது. அதாவது ஆட்ஸில் அதுக்கப்புறமா நம்ம ஜஸ்ட் அந்த பேனர்ஸ்லாம் பார்க்கும்போது இவ்வளோ சிடிசிக்கு பிளேஸ் ஆகிருக்காங்க, இந்த கம்பெனி அந்த கம்பெனின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை போட்டிருப்பாங்க. ஒரு சிலது உண்மையாக இருக்கும், பட் ஒரு சிலது கண்டிப்பாக பொய்யாக இருக்கும். நம்ம அந்த காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கும்போது தான் ரியலைஸ் பண்ணுவோம், லைக் என்னென்னமோ போட்டிருந்தீங்களே ஒன்றுமே வரலையேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த காலேஜில் ஆல்ரெடி படித்தவங்க தெரிஞ்சிருக்கும்ல, அவங்கக்கிட்ட கூட நீங்கள் வந்து கேட்கலாம் லைக் எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறது.
அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம், எப்போவுமே ட்ரெண்டை நோக்கி போகாதீங்க. இப்போது கரண்ட்லி இந்த கோர்ஸ் வந்து நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது, படித்து முடித்தா நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஏதாவது இருக்குன்னா அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே வந்து நீங்கள் படித்து முடித்து வெளியே வரப்போ அதுக்கான ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் தான் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணணும். நம்ம நம்பிட்டுருக்கிற ஒரு மேஜர் விஷயம் என்னென்னா, எல்லாருமே எந்த கோர்ஸ் மெஜாரிட்டி சூஸ் பண்ணுறாங்களோ அதில் தான் நல்ல ஒர்க் கிடைக்கும் அப்படின்ட்டு. பட் அதுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி நோக்கி போகாமல் எதெல்லாம் வந்து டச் பண்ணாமல் இருக்குது, எந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக அந்த ரோல்லாம் சூஸ் பண்ணாமல் இருக்காங்களோ அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஒர்க்கில் வந்து உங்களுக்கு அதிகமாக காம்படிஷன் இருக்காது. ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு பெருசாக இந்த கோர்சஸ் பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது. இன்கேஸ் வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது அதுக்கான நாலேஜ் வந்து நல்லா இருக்குது, லைக் இப்போ 12th முடிச்சுட்டு எந்த கோர்சஸ்லாம் சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். பார்க்குற நிறைய ஸ்டூடெண்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோஃபார் நான் ஷேர் பண்ண எல்லாமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லேருந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்கள் யாருக்காவது இதில் ஒப்பீனியன்ஸோ இல்லை சேஞ்சஸோ இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணலாம். ஒரு வழியாக ஒரு 3 hours போராட்டத்துக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக ரூமை நீட் பண்ணி முடிச்சிட்டேன். டஸ்டிங் வேலையும் இருந்துச்சு. மோஸ்ட்லி நாங்கள் விண்டோ வந்து அவ்வளோவா ஓப்பன் பண்ண மாட்டோம். ரொம்ப வெக்கையாக இருந்துச்சுன்னா மட்டும்தான். ஸ்டில் அந்த தூசி வந்து ஈஸியாக வந்துடுது. அந்த மிரர் டெய்லியுமே துடைக்கணும், விண்டோஸ் வந்து டெய்லி துடைக்கணும். அப்போ தான் டஸ்ட் இல்லாமல் இருக்கும். அண்ட் ரூமில் வச்சுருக்கிற லேம்ப் பார்க்கும்போதெல்லாம் நிறைய பேர் அது ரிவர்ஸில் வச்சுருக்கீங்க, கரெக்டாக வைங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற மாதிரி கமத்தி வச்சோம் அப்படின்னா கீழே இருக்கிற லைட்டு வயரு எல்லாமே அப்படியே தெரியுது. அதாவது மேலே இருக்கிற போர்ஷன் தனியாகவும் இந்த ஸ்டாண்ட் தனியாகவும் தெரியுது. நான் ரெஃபரன்ஸ் பிக்சர் பார்த்த வரைக்கும் நான் வச்ச மாதிரி தான் மீஷோ இதுலேயுமே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வைக்கையில் அந்த வயர்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. அண்ட் லிங்க்குமே நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணது மீஷோவில், பட் இப்போ வரைக்கும் அது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. எப்போ ஸ்டாக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் குவாலிட்டி நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட 1 yearக்கு மேலாச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் லைட்டு எதுவும் பிரச்சனை ஆகலை, நல்லா தான் இருக்குது. ஸ்டாக் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதோட கோட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா ஃப்ளிப்கார்ட்டில் சிமிலர் ப்ராடக்டை டேக் பண்ணுறேன். மேபி ப்ரைஸ் கொஞ்சம் ஹையராக இருக்க வாய்ப்பு இருக்குது. டஸ்டிங் பண்ணதுனால ஃப்ளோர் மொத்தமாக பிசு பிசுன்னு இருந்தது. சரி ஒன்ஸ் மாப் பண்ணி விட்டுட்டோன்னா கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்கும்னு சொல்லிவிட்டு மாப் பண்ணி முடித்த உடனே ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். அன்றைக்கி வந்து பயங்கரமான மழை. காலையிலேருந்து ஒரு மாதிரி க்ளவுடியாக தான் இருந்தது. மத்தியானம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நைட்டு வரைக்கும் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி ரூம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணதுனாலையா என்னன்னு தெரியல, ரொம்பவே பீஸ்ஃபுல்லான இடத்துல இருக்கிற மாதிரியே தோணுச்சு. அண்ட் ஃப்ரெஷ்அப் ஆகி வந்த உடனே டின்னர் முடிச்சுட்டு அப்புறமா என்னோடய பேசிக் ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேரும் முடிச்சிட்டேன். வாரத்தில் 3 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த ரோஸ்மெரி சீரம் வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா ஹேர் ஃபால் காமன் தானே, கொஞ்சமாக கொட்டிகிட்டு இருக்கிறது காமன் தான். பட் அது அதிகமாகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால வீக்லி த்ரைஸ் மட்டும் இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு 5 to 6 minutesக்கு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டோன்னா ப்ளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி வந்து ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட்டும் பண்ணுது. அப்ளை பண்ணதுக்கப்புறமா ரொம்ப டைட்டாலாம் போட்டுட்டு தூங்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கிளிப்பு குத்திட்டு அப்படி இல்லைனா பிரைட் பண்ணிவிட்டு தூங்கினோன்னா முடி வந்து இழுக்காமல் இருக்கும். ஸோ ட்ரை அண்ட் சாப்டு லிப்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நிவ்யா இல்லைனா வாஸ்லின் பிராண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே வந்து ட்ரை லிப்ஸ்க்கு நல்லா ஒர்க் ஆகுது. கடைசியாக மாய்ஸ்சரைசர் ஒன்று அப்ளை பண்ணோம் அப்படின்னா கை கால் வந்து ஹைட்ரேட்டடாகவும் மாய்ஸ்சரைஸ்டாகவும் இருக்கும். அண்ட் அது வந்து லாஸ்ட் வீடியோவில் காட்டின மாதிரி நிவ்யா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எனக்கு நிஜமாக ரொம்ப பிடிச்சிருக்கு. மோஸ்ட்லி நைட் டைமில் எந்த ஒர்க்கும் வச்சுக்காமல் தூங்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அந்த ஒர்க் வந்து நைட்டில் தான் முடிக்கிற மாதிரி அமையுது. வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து இன்வாய்ஸஸ் நிறைய பெண்டிங் வச்சுருந்ததுனால முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது என்னமோ தெரியல, பகல் ஃபுல்லாக மூளை வேலையே செய்யாது. நைட்டில் அவ்வளோ சுறுசுறுப்பாகவும் அவ்வளோ ஆக்டிவாகவும் இருக்கும்.
பழைய வீட்டில் இருந்த ரூமில் தான் இந்த மாதிரி கேண்டல்லாம் பற்ற வச்சு அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு அளவுக்கு சத்தமாகவே தான் இருக்கும். அதனால் அமைதியாக எந்த வேலையும் பார்க்க முடியறதில்ல. பட் அன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து அந்த கேண்டல்லாம் பற்ற வச்சது ரூமே ஒரு மாதிரி நல்ல வாசனையாக இருந்துச்சு. அண்ட் அவ்வளோதான், என்னோடய வேலையும் முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த விலாகும் என் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.